என்னோட ஸ்டைல்ல சுயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். குக்கர்ல வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா, வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்து வந்ததுமே மேஷர் இல்லைன்னா கரண்டியோட பின்பக்கம் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா மேஷ் பண்ணாலே போதும். மேஷ் பண்ணதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பேன் சூடானதுமே 2 ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நான் 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட வந்து வாசனைக்கு 2 ஏலக்காவும் தட்டி சேர்த்துருக்கேன். தேங்காவை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தேங்காவை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ மேஷ் பண்ண பருப்பு கூட வந்து கொஞ்சமாக வந்து நான் வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் இலகுன பதம் வரும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா கெட்டியான பதம் வந்ததுமே தேங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக வந்தால் தான் உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு, ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாவில் உருண்டையை வந்து டிப் பண்ணி போட்டு எண்ணெய் சூடானதுமே ஒன்று ஒன்றா இறக்கி நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஊரில் இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.